வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல இப்பதான் வந்தேன். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நம்ம லவ் வீட்ல சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன்டி. என்னடி நீயும் போய் நம்ம லவ் வீட்ல சொல்லி பர்மிஷன் வாங்க. அப்பதான் வெட்டிங் ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட், ஹனிமூன்னு ஒரு கலக்கலாம். இவன் போற வேகத்தை பார்த்தா 3 மாசத்துல 3 பிள்ளை கொடுத்துருவானாட்டிருக்கு. இல்லடா கார்த்தி, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காருன்னு உனக்கே தெரியும். இப்போ வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காரு. திடீர்னு அவர்கிட்ட லவ் பண்றான்னு போய் நிற்கும் போது அவர் மனசு சங்கடப்படும்ல, அதுதான் சொல்றேன். அதுக்காக உன்னை லவ் பண்ணலன்ட்டு இல்ல, சென்டிமெண்டல் பிட்டா. குடு கார்த்தி, இப்போ பாரு நம்ம பெர்ஃபார்மன்ஸ். புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ற பப்ளிக் பிளேஸ்ல? வேணா ரேஷ்மா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, குதிச்சிராத, முதல்ல கீழ இறங்கு. முடியாது. அப்ப உங்க வீட்ல சொல்லி பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லு. ஓகே ஓகே, பர்மிஷன் வாங்குறேன். முதல்ல கீழ இறங்கு. அவன் பேர் கார்த்திப்பா. நாங்க 5 வருஷமா லவ் பண்றோம். என்னடி இப்படி பண்ற? நான் பண்ற தப்பு தான் எனக்கு தெரியும். ஆனா உங்களை மீறி ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. குத்துரா பத்தியா? உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. இனிமேல் நாங்க எதுக்கு? உங்க வாழ்க்கை உங்க முடிவு. 4 வயசுல இருந்து ஆரம்பிடி. உனக்கு 4 வயசு வரைக்கும் பேச்சே வரல. உனக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ள எல்லா கோயிலையும் அலைஞ்சு திரிஞ்சு உனக்காக மண் சோறு சாப்பிட்டு விடி உங்க அப்பா. இப்படி அவர் வாயடிச்சு போற அளவுக்கா பண்ணுவ? ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது உன் காலு வலிக்குமேனு உனக்காக கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்த விடி உங்க அப்பா. இப்படி அவர் மனசையா நீ நோகடிப்ப? பிள்ளைக்கு மனசு மாறுது. சரியா? ஏய் வண்டிடி. டேய் இப்ப ஐயோ என்னங்க என்னாச்சு? கொசு. அதானே. சரி நீ பேசு. இந்த இப்ப உனக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது, ஸ்டாண்டும் போட தெரியாது. ஆனா நீ கேட்டியேன்னு ஆசாசையா உனக்காக வண்டி வாங்கி கொடுத்தவடி உங்க அப்பா. இப்படி அவர் மனசையா நீ கஷ்டப்படுத்துவ? இருக்குது 2 படி நெருப்பு விட்டுருவாங்க. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஓவரா பண்றாங்க. வேறடி யோசிக்க வேண்டியதான். இப்படி பெர்மிஷன் வாங்குறது. மாமா தான் நம்மள பாசமா இருப்பாரு. பேசாம மாமா இருக்கும்போது சொன்னா என்ன? ஒரு வழியா கார்த்தியை சமாளிச்சிடலாம். அவன் பேர் கார்த்தி. நாங்க 5 வருஷமா லவ் பண்றோம். என்னம்மா சொல்ற? என்னமாமா இதெல்லாம்? நீ எப்பேற்பட்ட ஆளு? நம்ம பரம்பரையில இப்படி ஒரு பிறப்பா? சே, அது நம்ம வீட்ல நீ வளர்த்த வளர்ப்பாக்கா இப்படி. என்னடா பண்றது? மாப்ள உனக்கு இருக்குடி. எந்த மருந்தையும் நல்லா குலுக்குனாதான் வேலை செய்யும். இதையும் நல்லா குலுக்கிக்கிறேன். சக்கரை போடுறே. நீ வேறையா? மிச்சம் வைக்காம குடிசாமி. அவ்வளவுதான். முடிஞ்சு. லேசா இருக்கு, லேசா. மாப்பிள்ள குண்டலகேசி, என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டியா. நீ கிரேட். என்ன வசதி கொண்டுட்டாங்க? உள்ள என்னடி பண்ற? மாமா வந்திருக்கான் பாரு. மாமாவா? ஐயோ இன்னைக்கு சொல்ல வேண்டாம், பேசாம நாளைக்கு சொல்லிப்போம். உசுறு காப்பாத்தி கொடி ரேஷ்மா. எப்படி சொல்லலாம்? என்ன பண்ணலாம்? யார்கிட்ட சொல்லலாம்? என்ன பேசலாம்? எப்படி பெர்மிஷன் வாங்குறது? எப்படியாவது பெர்மிஷன் வாங்கணுமே. இது எப்படி மறந்தோம்? கார்த்தி, நம்ம லவ் வீட்டுல சொன்னதுல எங்க அப்பா போட்டு போலான்னு பொழந்துட்டாங்கடா. அது மட்டும் இல்லாம ஹவுஸ் அரெஸ்ட் வேற பண்ணி வச்சிட்டாங்கடா. அடுத்த ஜென்மத்திலேயாவது சூப்பர்டி ரேஷ்மா, இந்த பிட்ட அப்படியே அவன்கிட்ட போட்டுரு, ஒரு கட்டாயிரும். இப்ப கால் பண்ணுவோம். டேய் என்னடா பண்ற? பர்மிஷன் வாங்கிட்டியா? ஐயோ எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் குடுறா, பர்மிஷன் வாங்கிடுறேன். இன்னும் ஒரு நாள்ல பர்மிஷன் வாங்கல
அறுத்துக்கிட்டு செத்துருவேன். சரி ஓகே ஓகே பர்மிஷன் வாங்கிடுறேன். தயவு செஞ்சு இந்த கழுத்துல இருக்கிற கத்தி மட்டும் கீழே விட ராசா. நீ ஃபர்ஸ்ட் வாங்கு, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். ரேஷ்மா மனசை கல்லாய்க்குடி, வேற வழியே இல்லை. வீட்லயே சொல்ல முடியல, இவனையும் சமாளிக்க முடியல. பேசாம நைட்டை ஓடி போறது ஒரே வழி. அம்மே தான் வந்துட்டல, குடு. இது வேற. சரி வா வா வா. எடு. சரியான டைம், ஓடிர வேண்டியதுதான். நானே பார்த்தேன். ஈரண்டி இங்க எதுக்குடா வந்த? என்னடி பர்மிஷன் வாங்குனியா இல்லையோ? இன்னும் வாங்கலையேடா. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, இல்ல கத்தியா கீழே இருக்குடா. பர்மிஷன் வாங்கிடுறேன். சாணியை மிதிச்சா கழுவித்தானே ஆகணும். அவன் பேர் கார்த்தி. நாங்க 5 வருஷமா லவ் பண்றோம். அப்பா காதலுக்குலாம் எதிரி கிடையாதுமா. சொல்ல போனா நானும் உங்க அம்மா கூட காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். ஆமாதானம்மா? ஆமாங்க. ஒரு நிமிஷமா, நம்மால் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ இப்படித்தான் சொல்லணும் எனக்கு தெரியுமா. நீ ஊத்திக்க. இந்த உங்க ஐயாலே எங்க 2 பேத்தையும் கொளுத்தி போட்டு நீ யார் கூட வேணாலும் சந்தோஷமா வந்துட்டு போ. அப்பா எப்பவுமே உன் கால் தரையா இருக்க மாட்டேமா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேர்த்தையும் கொளுத்தி போட்டு நீ போய் உன் வாழ்க்கை வாழு. ஏன் தயங்க? கமான், கொளுத்தி போடுறேன். இந்தாலே அடியா. ஏய் பர்மிஷன் வாங்கல, அறுத்துக்கிட்டான். ஐயோ இவன் வேற வீட்டுக்கு போய் கத்தி வச்சு சுத்திட்டு இருக்கானே. சொல்றேன் நான் அப்பா எப்பவுமே கால் தடையில இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இது போடு.